வணக்கம், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் வந்து மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. தரையில் உட்கார்றது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்து பழகி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ யாருமே நிறைய பேர் தரையில் உட்கார்றதே கிடையாது. லேட்டஸ்ட்டாக ஒரு அறுபதாம் கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். கோயிலில் வந்து தரையில் உட்காரத்துக்கு பெட்ஷீட் போட்டிருந்தாங்க. அத்தனை பேருக்குமே சேர் போடுறதுக்கு அங்கே வசதி இல்லை. ஸோ தரையில் உட்கார வைக்கிறதுக்கு பெட்ஷீட் போட்டிருந்தாங்க. சில பேர் வந்து தரையில் உட்கார மாட்டேன், முடியாமல் உட்காரது இல்லை அப்படின்னா அது வேறு விஷயம். முடிஞ்சே நாங்கள் உட்கார மாட்டோம், தரையில் உட்கார மாட்டோம், எங்களுக்கு சேர் தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு சேரில் உட்காடுறாங்க. இந்த உலகத்தில் தலை சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அம்மாவே 10 மாதம் தான் நம்மளை சுமப்பாங்க, நம்மளுடைய ஆயுள் காலம் வரைக்கும். அதுக்கப்புறமும் 6 அடி நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை, 6 அடி நிலம் நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூமியில் நம்ம உட்கார்றது தான் நிரந்தரம். மாயை படத்தில் சொன்ன டைலாக் மாதிரி ஆகிடுதுன்னு நினைக்காதீங்க. இந்த தரையில் உட்காந்து எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ லேட்டஸ்ட்டாக எங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப சின்ன வயசு பிள்ளை தான், அவருக்கு வந்து நம்மளுடைய இந்தியன் ரெஸ்ட் ரூம் டாய்லெட் வந்து செட் ஆகலை, வெஸ்டர்ன் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக வெஸ்டர்ன் வச்சாங்க. அதாவது ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நம்மளுடைய டாய்லெட் சிஸ்டம் தான் ரொம்ப சிறந்த முறையான ஒரு ஆசனமாக சில விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நல்ல சப்பலாங்கல் போட்டு உட்காரதாகட்டும், யோகாசனம் பண்ணும்போது உட்கார சிஸ்டம்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்மளுடைய உட்கார முறை எந்தெந்த நேரத்தில் எப்படி உட்காரணும், கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது, பெரியவங்க முன்னாடி உட்காரக்கூடாது, கடவுள் முன்னாடி எப்படி உட்காரணும், விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், இது எல்லாமே தரைக்கும் நமக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை. நீங்கள் வந்து டைல்ஸ் எல்லாம் போடுறதுனால தான் அதிகப்படியான நோய்வாய்ப்படுதெல்லாம் நமக்கு வருது. இதே நீங்கள் மண் தரை, இப்போலாம் வந்து மண் தரையை பெருசாக நம்மளால் செஞ்சுக்க முடியல சென்னை வாசிகளுக்கு. கூடுமான வரைக்கும் சிமெண்ட் தரையாவது நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தரையில் உட்காந்து எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் எக்ஸசைசஸ். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை உட்கார்றோம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுலேயுமே இந்த சேரில் உட்கார்றத பழக ஆரம்பிச்சதுலேருந்து தரையில் உட்கார்றத நிறைய பேர் விட்டுட்டாங்க. ஸோ தரையில் உட்காந்து எந்திரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பழக்கத்தில் வச்சுக்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமாக சேரில் உட்காரதுனால கூட நமக்கு வந்து பேக் பெயின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கால் மடித்து சப்பலாங்கோல் போட்டு தரையில் வந்து முதுக நிமிர்ந்து உட்கார பாருங்கள். இது வந்து கொஞ்ச நாள் முயற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறமா அதுதான் நமக்கு வந்து நல்ல உடல் வழக்கத்தை கொடுக்கும். தரையில் உட்கார முடியாமல் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, தரையில் உட்காரத கேவலம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நான் வந்து அவங்களுக்கு ஒரு தாழ்மையான ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தரையில் உட்காரதுங்கிறது ரொம்ப 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 பவர்ஃபுல். வணக்கம், பாய்.